அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். ஒரு மனிதர் தூரமாக இருக்கிறார். எவ்வளோ தூரமாக இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம சத்தம் போட்டு கூப்பிடுவோம். அது லாஜிக் படி உண்மைதான். தூரமாக இருக்கும் பொழுது நம்ம சத்தம் போட்டு கூப்பிடுவோம். பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட சத்தம் போட்டு கூப்பிட்டா அவர் என்ன சொல்றாரு? நான் என்ன செவிடனா? பக்கத்தில் தானே இருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லதீன ததுஊன் லைஸ பி அஸம் வலா காயிப். நீங்கள் யார்கிட்ட துவா கேட்குறீங்களோ அவன் காது கேட்காதவனும் கிடையாது, அவன் தூரமானவனும் கிடையாது, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறான். அல்லாஹ் எவ்வளோ பக்கத்தில் இருக்கான் ஒரு மனுஷனுக்கு? குர்ஆன்லேயே வருது, மின் ஹப்லில் வரீத். நம்ம ஒரு மனுஷனுக்கு அவனுடைய அந்த பிடரி நரம்புக்கு பக்கத்து அது எவ்வளோ பக்கத்தில் இருக்கோ அதை விட பக்கத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறான். அப்போ அல்லாஹு தாலாவை எப்படி துவாவில் கூப்பிடுறது? எப்படி துவா செய்கிறது? எப்படி சத்தமாக கூப்பிடுறதா இல்லை அமைதியாக கூப்பிடுறதா? என்னதான் செய்கிறது? அல்லாஹு தாலாவே சொல்கிறான், வலா தஜ்ஹர் பி சலாத்தி. நீங்கள் சத்தம் போட்டு அப்படின்னு கூப்பிடவும் தேவையில்லை. வலா துஹாஃபித் பிஹா. அதுக்காண்டி ரொம்ப அமைதியாக முணுமுணுன்னு அப்படி வேணாம். வபுத்தகை பைன தாலிக்க சபீலா. இது ரெண்டுக்கும் நடுப்பட்ட முறையில் என்னென்னு சொன்னால் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. உங்களுடைய துவாவாக இருக்கட்டும், தொழுகையாக இருக்கட்டும், உங்களுடைய காதுக்கு கேட்குற அளவுக்கு இருந்தாலே போதும். அதுவே கான்சன்ட்ரேஷன் வந்துடும். ரொம்ப சத்தம் போட்டு அது அடுத்தவருக்கு டிஸ்டர்ப் ஆயிடும். ரொம்ப அமைதியாக இருந்து அவர் தொழுகிறோமா அப்படிங்கிறதே என்னென்னு சொன்னால் மறந்துடுவாங்க. சில பேர் வாய மூடியே தொழுவார். அப்படி தொழுவே முடியாது. கொஞ்சமாச்சும் என்னென்னு சொன்னால் அவர் காதுக்கு கேட்கணும். காது வழியாக அவருடைய கல்புக்கும் கேட்கணும். வாஹிரு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.